வணக்கம் வணக்கம் தம்பி. இங்க சுயவரத்துக்கு இன்டர்வியூ எடுக்கணும் வாஸ்தவம் தான். அதுக்குன்னு ரெண்டு பேரா வருவீங்களா? ஒருத்தர் வரலாம்ல. இது எங்க ஐயாவோட பைலு. சரி. ஐயாவுக்கு எல்லா உதவியும் நான் தான் பண்ணுவேங்க. அவரோட பார்வையிலேயே என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி கொடுப்பேங்க. தம்பி கொஞ்சம் விவரமா பேசுறதா நினைக்கிறேன். ஏம்பா மாப்பிள்ள கொஞ்சம் வாயத்தை 4 வார்த்தை பேசினாதானே பொண்ணை பெற்றவங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். உங்க குடும்பத்தை பத்தி முதல்ல விளக்கமா சொல்லுவீங்களா? அதுக்கப்புறம் ஐயா பேசுவாராம். பை தி வை, ஐ அம் வேதநாயகம். மை சன் சூர்யா, தி ஒன் ஆஃப் தி டாட்டர் ஐஸ்வர்யா. உங்க குடும்பத்தோட சொத்து மதிப்பு குத்து மதிப்பா எவ்வளவுங்க இருக்கும்? என்ன சொல்ல வராரு? அவையாடா இப்ப மூக்கல குத்துனா? அது என்னன்னாங்க, குத்து மதிப்பாலாம் வேணாம், இருக்கிற சொத்து கரெக்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னு எங்க ஐயா கேக்குறாருங்க. எங்க குடும்பத்துல இப்ப நான் சொல்றேன் பாரு. எங்க குடும்பத்துல நாகமலை பக்கத்துல 4 ஏக்கர்ல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஆயா இப்ப அந்த ஹோட்டலுக்கே ஓனர் ஆயிடுச்சியா? எப்படி? ஏன்பா இங்க பாருப்பா, அதாவது அவர் என்ன கேட்டாரோ அதை மட்டும் சொல்லு. அதை விட்டுட்டு இறந்ததெல்லாம் சொல்லாத, புரிஞ்சுதா? இல்லைங்க, அந்த ஹோட்டல் ஆயா மேட்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதை என்ன கேட்போம். கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. அந்த ஆயாவோட எங்க தாத்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தனால அந்த ஆயா அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிடுச்சு. சூர்யா கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசு, பர்சனலா சொல்லாத. சரிங்க, இழந்ததெல்லாம் விட்டுட்டு இப்ப கரண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாருங்க எங்க ஐயா. எங்க கிட்ட 1000 ஏக்கர்ஸ்ல அது இருக்கு, 1000 ஏக்கர்ஸ்ல இது இருக்கு. உங்க பொண்ணுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்குங்களா? அது இருக்கு இது இருக்குன்னா நாங்க என்ன ஆடா எடுக்கிறோம்? சரிப்பா, கொஞ்சம் 19 சொல்லணும். கரூர்ல ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கேன். என்ன ஒரு 40 லாரி ஓடுது. சரியா? வேற என்ன டீடைல்ஸ் வேணுமா? அதுல வேலைக்கு எத்தனை பேருங்க வச்சிருக்கீங்க? வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 வயசுல ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சிருக்கேன். கொன்றும் உன்னை அப்படாச்சேன்னு பாக்குறேன். இப்ப எதுக்கு அவன் நடிக்கிறான்? இல்லைங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கலினா எங்க ஐயாக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துரும். அப்ப அதுக்கு என்னதான் அடிக்கணும்? உன்னை எதுக்கு அடிக்கிறா? உங்களை அடிச்சா நீங்க திருப்பி அடிப்பீங்க, என்னை அடிச்சாதான் நான் திருப்பி அடிச்சு மாட்டேன். ஏன்னா அதுக்கு தானே சம்பளம் வாங்குறேன். டேடி, இவர் ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு போலயே. ஐயோ, இவர் கோவக்காரர் இல்லைங்க, மதுரைக்காரரு. நீங்க உங்க சொத்து மதிப்பை பத்தி சொல்லுங்க. ஏப்பா சரி ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லணும்னா, எவன்டா எனக்கு கஸ்டடி, நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி. ஏய் மேன், you're a nobody, I'm a sultan future. எல்லாம் இஷ்டத்துக்கு ஓடுது. ஆமா, எனக்கு கஸ்டடி, நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி. ஏய் மேன், you're a nobody, ஏப்பா தண்ணி இருக்கு. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? தம்பி என்ன விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுக்குறீங்க? நான் தான் உங்களை இன்டர்வியூ எடுத்துட்டோமே. நாங்க 2 பேரும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். 30 வருஷமா உங்க வீட்ல இருந்து எந்த டாக்ஸும் கட்ட கிடையாது. இன்கம் டாக்ஸா? அப்படின்னா இன்கம் டாக்ஸ் என்னன்னு தெரியாதியா? உங்களுக்கு சின்ன வீடுன்னா என்னன்னு தெரியுங்களா? ஓஎஸ், தமிழ்நாட்டுக்கு சின்ன வீடு என்னன்னு முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சதே நான் தானே. அதை கிடைச்ச கிஃப்ட் தான் ஐஸ்வர்யா. அது இப்ப ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் பழகின சின்ன வீட்டுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற நீங்க பிறந்ததுல இருந்து வளர்த்தி ஆளாக்கி சொத்து சொகெல்லாம் சம்பாதிக்க வச்சு இந்த நாட்டுக்கு வரி கட்டாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. சார் சூப்பரா சொன்னீங்க, திருப்பி ஒரு முறை சொல்றீங்களா? இந்த துண்டை நீயே புடிய. இவங்க டாக்ஸ் கட்டாம இருக்காங்க, சுயமரணம் ஒண்ணு நடத்துறாங்க. நாம 2 பேரும் மாப்பிள்ளை வீடு மாதிரி போய் நடிச்சு இவங்களை பிடிக்கலான்னு தான் சொன்னேன். உன்னைய மாப்பிள்ளை மாதிரி நடிக்கதான் சொன்னேன், வாழ சொல்லல. அதுக்கு ஓயாம என்ன அடிக்கிறியா? புரியல. கண்ணாடி கொடு. ரொம்ப நேரமா இதை பிடிச்சிருக்கியே, என் கழுத்து ரொம்ப வலிக்குதுப்பா. வா தூக்குல தொங்க விட்டுறேன். ஒழுங்கா நீ கட்டியிருந்தா என்ன கூட்டு வந்துட்டு மாட்டாங்கயா. நீ தப்பிச்சிடு, நீ ஓடி போயிரு. போயா